தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியிருக்கக்கூடிய வேளையில் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பல்வேறு விவரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் நம்மோடு இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வி அமைச்சரிடம் கேட்கலாம். சார், இப்போ மாணவருக்கு எக்ஸாம் தொடங்கியிருக்கு. அடுத்து 10th எக்ஸாம்ஸ் எப்படி வருது? பிரஷர் பெற்றோர் தரப்புல தொடர்ந்து கொடுக்கப்படுது. இது என்ன சார் சொல்றீங்க? பொதுவாக அவங்களோட இயல்பு தானே. அவங்களோட கனவு பெற்றவங்க கொடுக்கறது பிரஷர் பிள்ளைங்களுக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது. பிள்ளைங்களை உத்வேகப்படுத்துற மாதிரியாகத்தான் இருக்கணுமே தவிர அவங்களே படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை கொடுக்காம, ஏன்னா ஒரு வருஷம் முழுவதும் பாடம் சொல்லி தரும்போது அந்தந்த நாள் பெற்றவங்க அதை கண்காணிச்சுட்டே வந்தாங்கன்னா இப்போ பயப்படணும் அவசியமே இல்லை. தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் சொல்றது மாதிரி இது இன்னொரு டெஸ்ட், அவ்வளவுதான். என்ன பாடம் சொல்லி கொடுக்கப்பட்டதோ அதுலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்க போறாங்க. அதே நண்பர்களோட தான் நீங்கள் உட்காந்து கிளாஸ் ரூம் எக்ஸாம் எழுத போறீங்க. உங்கள் பயத்தை போக்குறதுக்காக பல ரிவிஷன் எக்ஸாமும் நம்ம நடத்திக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அதை பற்றி அந்த குழந்தைங்க பயப்படாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டாக போய் எழுதணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய 12th இன்னைக்கு எழுதக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 11th அன்னைக்கு அது ஆரம்பிக்குது. ஏப்ரல் 6th வரைக்கும் அந்த எக்ஸாம் நடக்குது. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கோங்க. சார், இப்போ எக்ஸாம்ஸ்க்கு மாணவர்கள் எப்படி தயாராகிருக்கிறாங்க? அதே நேரத்தில் இந்த ஆண்டு நம்மளோட தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுலேருந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கிராஃப் அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த முறையும் கண்டிப்பாக, ஏன்னா வெறும்னா ஒரு பொதுத் தேர்வை தேதியை மட்டும் அறிவிக்கிறது மட்டும் ஒரு அமைச்சரோட வேலையோ அல்லது துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரியோட வேலையோ அல்ல. அதன் பிறகு அந்த டீச்சர்ஸை நம்ம மோட்டிவேட் பண்ணோம். கடந்த ஆண்டு எந்த ஸ்கூல்ல 98% வந்தாங்க, எந்த சப்ஜெக்ட்ல போனாங்க, சார் அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் சார்ந்த டீச்சர்ஸை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். அவங்களை மோட்டிவேட் பண்ணால் அது கண்டிப்பாக ரிசல்ட் அது நமக்கு எதிர்வலிக்கும். விதத்தில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஹெச்எம்ஸையும் நான் சந்திச்சு பேசுவது வழக்கம். இந்த முறை எங்களுடைய ஸ்லாஷ் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் போய் அங்கே எங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பெர்ஃபார்மன்ஸை காட்ட வேண்டிய பிளாக்ஸ் இருக்குதோ அந்த பிளாக்கை சார்ந்த எல்லா ஹெச்எம்ஸையும் வர சொல்லி அவங்களை நாங்கள் மோட்டிவேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதுக்கான ஒரு ரிசல்ட் இந்த முறை எங்களுக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. பொது தேர்வு அட்டவணையை பொறுத்த வரைக்கும் 10th வரைக்கும் நம்ம வெளியிட்டோம். அதே நேரத்தில் மற்ற மாணவர்கள் குறிப்பாக அந்த 1 முதல் 9ஆம் வகுப்பு இருக்கிறவங்களுக்கான தேர்வுகள் ஏதாவது தடைபடுமா? ஏன்னா இப்போ இந்த வருஷம் எலெக்ஷன்ஸ் நடக்க இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கோம்? இப்போ கூட எங்களுடைய டாக்டர் சார்லாம் கேட்டிருந்தாங்க. ஆஃப்டர் ஏப்ரல் 6th முடிஞ்சதுக்கு பிறகு மற்ற எல்லா குழந்தைங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த தேர்வுகள் உடனடியாக அது நடத்தி முடிக்கப்பட்டு அவங்களுக்கான அந்த விடுமுறை நாட்கள் தேதியும் அறிவிக்கப்பட்டது. எத்தனாம் தேதிக்குள்ள சார் நம்ம முடிக்க திட்டமிட்டு இருக்கோம்? அந்த 1 to 9 6ஆம் தேதிக்கு பிறகு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் இது பொது தேர்வு இல்லையா? ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் சார்ந்திருக்கின்ற அவங்க அதுக்கான முடிவு எடுத்துக்கணும். பட் அட் த மேக்ஸிமம் ஏப்ரல் மாதம் ஒரு 2 வாரத்துக்குள்ள அதை முடிக்கணும்னு நாங்கள் பார்க்குறோம். சார், இப்போ தேர்தல் வரக்கூடிய வேலையில் பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களோட அந்த பேப்பர் வேலியேஷன் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடுறதா இருக்கட்டும், ஏற்கனவே திட்டமிட்டபடி நடக்குமா இல்லை இதில் ஏதாவது தள்ளி போக வாய்ப்பு இருக்குமா? அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தயாராக? அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பில் எங்களை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் டைம் நம்ம எப்படி நம்ம பேரலாக அதுக்கான முயற்சியை நடந்துகிட்டே இருந்துச்சோ அதே போல் தான் நடக்கும். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அறிவிக்க வேண்டிய ரிசல்ட்டை நாங்கள் சொன்ன மாதிரி மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் அறிவிக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்வோமோ அதை கண்டிப்பாக செய்வோம். இதனால் அது தடப்பட்டது, அதனால் இது தடப்பட்டது என்பது கண்டிப்பாக இருக்காது. சார், ஒவ்வொரு தடவையும் சொல்லுவீங்க தேர்வுகள் என்பது மாணவருக்கு மட்டும் இல்லை, ஆசிரியருக்கு தான் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கும் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. விருப்ப மனுலாம் கொடுத்துருக்கா கேள்விப்பட்டோம். எந்த தொகுதிக்கு விருப்ப மனு கொடுத்துருங்க? தேர்தலை எப்படி எதிர்கொள்ளும்? என்னோட தாய் வீடாக இருக்கக்கூடிய திருவம்பூர் தொகுதியில் தான் இன்னைக்கு விருப்ப மனு கட்டியிருக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அந்த ஆணை ஏற்று எங்களுடைய பணிகள் கண்டிப்பாக இருக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்ற மாதிரி தான் வெல்வம் 200 படைப்போம் வரலாறுங்கிற இந்த இலக்கை நோக்கி ஏதாவது ஒரு இலக்கை வச்சு தான் என்னைக்கா இருந்தாலும் ஒவ்வொன்றையும் அவர் எக்ஸிக்யூட் பண்ணுவார். இதுக்கும் எங்களுக்கு ஒரு இலக்கு வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அதை நோக்கி நாங்கள் செல்வோம். ஸோ இந்த தேர்தல் தேர்வு என்பது 2 பேருக்குமே உண்டு. ஒரு அரசாங்கத்தை மீண்டும் தேர்வு செய்தும் இருக்கின்றது. எங்களுடைய மாணவ சேகமும் தேர்வு பெற்று அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று இருக்கின்றது. கண்டிப்பாக திராவிட மாடல் 2.0 மீண்டும் நாங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து சந்திப்போம். கடைசி கேள்வி சார், நீங்க முதல் முறை அமைச்சராக இருந்தீங்க, இந்த முறையே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தீங்க. அதே நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த 5 ஆண்டுகள் நீங்க கொண்டு வந்த மிக முக்கியமான திட்டங்கள், அதாவது உங்களுக்கு சிறப்பான திட்டங்கள் நினைக்கக்கூடியதெல்லாம் என்ன? இல்லம் தேடி கல்வியிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் சார்ந்து சப்போர்ட் வருது. இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும் அல்லது வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டாரிக்கல் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் சொல்லக்கூடிய காலை உணவு திட்டமாக இருக்கலாம். அட் த மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் டிஜிட்டல் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு போய் சேர்த்ததாக இருக்கலாம். இப்படி எல்லாமே இப்போ ஸ்டெம் லேப் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். நம்ம இல்லையா அந்த வானவில் மண்டங்கிற கான்செப்டை கொண்டு வந்தது, மகிழ்முற்றம் கான்செப்டை கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு சமத்துவத்தை போதிக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு திட்டத்தையுமே கொண்டு வந்து மோர் தென் 156 ஸ்கீம்ஸ் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது பெருசா அது பெருசா டாப் 3 டாப் 10 சொல்றது காட்டும். என்னை பொறுத்த 156 எனக்கு டாப்பாக தான் நான் பார்க்குறேன். நன்றி சார். தேங்க்யூ.
தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியிருக்கூடிய வேளையில் அந்த தேர்வுகள் முறையாக நடத்துவதற்கும் அதேபோன்ற தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிடுவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார். அதே வேளையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். திமுக சார்பில் தனக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டால் அதே தொகுதியில் போட்டியிட விரும்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு ஐயப்பனுடன் சுரேஷ்குமார்.